Hi friends, welcome back to my YouTube channel. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ போன வீடியோவில் வந்து நான் என்னுடைய தமிழ் மூவிஸ், என்னுடைய ஃபேவரட் தமிழ் மூவிஸ் 10 மூவிஸ் வந்து பார்ட் 5 நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து இது தமிழ் மூவிஸ் என்னுடைய ஃபேவரட் தமிழ் மூவிஸ் பார்ட் 6 இது. ஸோ இதான் இந்த வீடியோ வந்து நான் போன வீடியோஸில் மிஸ் பண்ண மூவிஸ்லாம் நான் இந்த வீடியோ உங்களுக்காக ஷேர் பண்ணி போகிறேன். எனக்கு பிடிச்ச ஃபேவரட் மூவிஸ். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுடைய லெவன் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப தேவை. ஸோ அதனால் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் சினிமாவில். ஸோ அதனால் உங்களுடைய லெவன் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போயிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து என்னோட ஃபேவரட் தமிழ் மூவிஸ் டாப் 10 தமிழ் மூவிஸ் பார்ட் 6 இது. ஓகேவா? ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் மூவி நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் மூவி வந்து வேட்டையாடு விளையாடு. இந்த மூவி தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. ஸோ இந்த மூவி வந்து எதுக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா வேட்டையாடு விளையாடு. இந்த ஜிவிஎம் சுப்ரி மூவி அண்ட் கமலஹாசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சீரியஸாக நடிச்சிருப்பாரு இந்த மூவியில். ஃபுல்லாக ஒரு போலீஸ் மூவியாக இருக்கும் இது. ஸோ வேட்டையாடு விளையாடு மூவி நல்ல ஒரு த்ரில்லர் மூவியாக, நல்ல ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் டையோட நல்ல ஒரு சைக்கோலாஜிக்கல் த்ரில்லர் மூவியாக இருக்கும் வேட்டையாடு விளையாடு மூவி. ஸோ அதனால வேட்டையாடு விளையாடு மூவி கமலஹாசன் சார் கெரியர்லேயே ஒரு முக்கியமான மூவியாக இருந்துச்சு. ஸோ அதனால இந்த வேட்டையாடு விளையாடு மூவி என்னுடைய ஃபேவரட் மூவி இது. அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வில்லன் பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. டேனியல் பாலாஜி சார் வந்து பயங்கரமாக நடிச்சிருப்பாரு அந்த படத்தில். வேட்டையாடு விளையாடு மூவியில் பயங்கரமாக வில்லனிசமாக ரொம்ப கொடூரமான வில்லனாக நடிச்சிருப்பாரு. ஸோ அதனால அந்த வில்லனிசம் அந்த ஆன்டகானிஸ்ட் ரோல் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஸோ அதனால வேட்டையாடு விளையாடு மூவி என்னுடைய ஃபேவரட் மூவி. ஸோ நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் மூவி இதுவும் வந்து ஜிவிஎம் சார் டைரக்ட் பண்ண மூவி தான். இது காக்கா மூவி. இது சூர்யா சார் ஜோதிகா மேடமும் நடிச்சிருப்பாங்க. நல்ல ஹிட்டான மூவி இது. நல்ல சாங்ஸ்லாம் நல்ல ஹிட் ஆச்சு. ஸோ இந்த மூவி வந்து நல்ல என்னோட ஃபேவரட் மூவி இது. ஸோ அதில் வந்து அவங்க ரெண்டு பேரும் சூர்யா சாரும் ஜோதிகா மேடமும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால காக்கா மூவி என்னோட ஃபேவரட் மூவி. அதில் வர லவ் சீன்ஸ் அப்புறம் அந்த ஆக்ஷன் சீன்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும் அந்த படத்தில். ஸோ அதனால காக்காக்கும் நல்ல ஆடியன்ஸ் கிட்டையும் நல்லா ரீச் ஆக முடியும். அதில் வர சாங்ஸ் எல்லாம் நல்லா பெரிய அளவில் ரீச் ஆச்சு. அந்த படத்தை விட அந்த படத்தில் வர சாங்ஸ்லாம் நல்லா ரீச் ஆச்சு. காக்கா மூவி படத்தில் சாங்ஸ் அந்த எண்ணெய் கொஞ்சம் மாற்றி உன் நெஞ்சில் எண்ணெய் ஊற்றி. ஸோ அந்த சாங்ஸ், அதுக்கப்புறம் அந்த நிறைய 1 2 செகண்ட் அந்த சாங்ஸ் அதெல்லாம் நல்லா ஹிட் ஆச்சு. ஸோ அதனால அந்த மூவி காக்கா மூவி என்னுடைய ஃபேவரட் மூவி. ஸோ ஜிவிஎம் சார் கெரியர்லேயே ஒன் ஆஃப் த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மூவியாக இருந்துச்சு காக்கா மூவி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் மூவி வந்து இந்த மூவி மனிதன் மூவி. இது அந்த மனிதன் கிடையாது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் சார் ஹீரோவாக நடிச்ச மூவி. அந்த கோர்ட் சீன், அந்த கோர்ட் மூவியில் அவர் நல்ல ஒரு அந்த ஏழைகளுக்காக ஒரு வாதாடுற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க மனிதன் மூவியில். நல்ல ஒரு ரீச்சான மூவி, நல்ல ஓட்டின மூவி மனிதன் மூவி. ஸோ உதயநிதி ஸ்டாலின் சார் கெரியர்லேயே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அந்த மனிதன் மூவி. ஸோ அந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மனிதன் மூவி. ஸோ அந்த மூவி எதுக்காக எனக்கு பிடிக்கும்னா நல்லா வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு அந்த மூவி. ஆக்சுவலாக இது ஒரு ரீமேக் மூவின்னு தான் நினைக்கிறேன் இந்த மனிதன் மூவி. ஆனாலும் வந்து தமிழில் நல்லா அது சூப்பராக வந்து இருந்துச்சு. அந்த ஸ்க்ரீன் பிளே நல்ல எங்கேஜிங்காக நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க அந்த படத்தோடைய கதையை. மனிதன் மூவியில் ஃபுல்லாக அந்த கோர்ட் சீன்ஸ் எல்லாம் நடக்கும். அதில் வந்து அந்த கடைசியாக அந்த சீன் முடியும் போது உதயநிதி சார் அவர் வாதாடி அவர் அந்த மக்களுக்காக அவருக்கு ஜெயிச்சா மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த உதயநிதி சார் வந்து அதில் வந்து அந்த டைலாக்லாம் அவர் சூப்பராக வந்து அவர் நடிச்சிருப்பார். அப்படியே அவங்க அந்த மக்களுக்காகவே வந்து அவர் போராடுறாங்க, அந்த மக்களுக்காக அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக அவர் போராடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த வர சீன்ஸ்லாம் அதில் சொல்லியிருப்பாரு, இவங்களுக்கு தங்க இடம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, செய்த தொழில் கிடையாது, கையில் காசும் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு இந்த உண்மையை கொடுக்கக்கூடாது. நீங்களும் ஆதிசியன் சார் இந்த கோர்ட்டை சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுக்கு அந்த உண்மையை கொடுத்துருக்காது இந்திய அரசியல் அமைப்பு, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதை தாண்டி வந்து நல்ல அந்த மூவி ரீச் ஆச்சு. நல்ல ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு அந்த மூவி. அது நல்ல அந்த ஏழைங்களுக்கும் அந்த மூவி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ரொம்ப ஏழைகளாக இருக்கிறவங்களுக்கும் அந்த மூவி நல்லா கனெக்ட் ஆச்சு மனிதன் மூவி. ஸோ அதனால வந்து மனிதன் மூவி வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி எனக்கு. நல்ல ஒரு கோர்ட் மூவி. நல்ல அந்த படத்தில் சொன்ன வந்து கதையை அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க. அந்த அவங்க டார்கெட் பண்ணது ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் எல்லா ஆடியன்ஸுமே அந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு மனிதன் மூவி. ஸோ அதனால மனிதன் மூவி ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி எனக்கு. ஸோ அது நல்ல ரீச்சான மூவி. நான் ரொம்ப நாள் ஓடிச்சு அந்த படம் தியேட்டரில். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது அந்த மூவினால. ஸோ அதனால மனிதன் மூவி ஒன் ஆஃப் மை பெஸ்ட் மூவி. அது எனக்கு பிடிச்ச ஃபேவரட் மூவிஸில் பெஸ்ட்
உதயநிதி ஸ்டாலின் சார் ஹீரோவா படம் மனிதன் மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. ஸோ நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் மூவி இதுவும் ஆக்சுவலாக வந்து ஒரு கோர்ட் மூவி தான். இது வந்து ஆக்சுவலாக இவர் அஜித் சார் நடிச்ச நேர்கொண்ட பார்வை. இதுவும் ஆக்சுவலாக ஒரு ரீமேக் மூவி தான். அண்ட் நேர்கொண்ட பார்வை இந்த மூவி எனக்கு எதுக்காக பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சார் ஹீரோவா பண்ணியிருப்பாரு, அந்த 3 ஹீரோயின்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்காக வந்து அஜித் சார் வாதாடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த மூவி எதுக்காக எனக்கு பிடிக்கும்னா வந்து நல்ல அந்த அந்த கருத்துக்காக அந்த வர வேர்ட்ஸ் அந்த அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்காக வெளிப்படையாக பேசியிருப்பாங்க. எதுவுமே மறைக்காம வினோத் சார் வந்து வெளிப்படையாக காட்டியிருப்பாரு அந்த படத்துல. ஸோ அது வந்து ஆடியன்ஸுக்கு நல்லா வந்து உண்மையா என்ன நடக்குதோ அது ஆடியன்ஸ் அது வந்து நம்புற மாதிரி இருந்துச்சு. ஸோ உண்மையா இருக்கிறத உண்மையாவே காட்டியிருக்காங்களேன்றது அந்த ஒரு காரணத்துக்காக அந்த படம் நல்லா ரீச் ஆச்சு, நேர்கொண்ட பார்வை படம். ஸோ அந்த படம் வந்து நல்ல அப்போ ரிலீஸ் ஆகணும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்ச மூவி, நல்ல சக்ஸஸ் ஆன மூவி நேர்கொண்ட பார்வை. ஸோ அதனால அந்த மூவி வந்து நல்ல மக்கள்கிட்டையும் நல்ல வரவேற்பு கிடைச்சது. ஸோ எனக்கும் அந்த அஜித் சார் கெரியர்லாம் வந்து ஒரு பெஸ்ட் மூவியாக இருந்துச்சு நேர்கொண்ட பார்வை. ஸோ எனக்கும் அந்த ரொம்ப ஃபேவரட்டான மூவி நேர்கொண்ட பார்வைன்றதை நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து இது தளபதி விஜய் சாருடைய தமிழன் மூவி. அவர் அந்த மூவி வந்து நல்ல ஒரு சமூகத்தில் நடக்கிற தப்ப பேசுற மாதிரிலாம் நடிச்சிருப்பாரு விஜய் சார். ஸோ அது நல்ல மூவி. இது தமிழன் மூவி, நல்ல ஒரு மூவி. ஆக்சுவலாக அந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்துக்கு சரியான வரவேற்பு கிடைக்கல. ஆனால் வந்து அந்த படம் இப்போ வந்து அந்த படம் நல்லா பேசப்பட்டு இருக்கு, மனிதன் மூவி. ஸோ மனிதன் மூவியில் வந்து கடைசி சீன் கோர்ட் சீன்லாம் வந்து நல்ல அந்த படத்தில் வர சீனில் விஜய் சார்லாம் வந்து டைலாக்லாம் சூப்பராக பேசியிருப்பாரு. நல்ல சமூகத்தில் நடக்கிற தப்பெல்லாம் வந்து அவர் பேசியிருப்பாரு விஜய் சார். ஸோ அதனால மனிதன் தமிழன் மூவி வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி விஜய் சார் மூவியில். அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல அந்த படம் சரியா பேசப்படல. ஆனால் இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த படம் நல்லா பேசப்படுது, தமிழன் மூவி. ஸோ அதனால தமிழன் மூவி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. அதில் வர அந்த சமூகத்தில் நடக்கிற தப்பெல்லாம் விஜய் சார் வந்து தைரியமாக பேசியிருப்பாரு. ஸோ அதனால வந்து மனிதன் மூவி நல்ல இப்போ வந்து நல்ல இன்னைக்கு காலகட்டத்தில் நல்ல பேசும் பொருளாக மாறி இருக்கு அந்த படம்ன்றதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் மூவி. இந்த இந்தியன் 1 இது கமலஹாசன் சார் சங்கர் சார் டைரக்ட் பண்ண இந்தியன் மூவி. ஸோ அந்த படத்தில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான ஒரு சேனாபதி வந்து மக்களுக்காக என்னெல்லாம் நல்லது பண்ணுறாருன்றது சங்கர் சார் காட்டியிருப்பாரு. ஸோ அந்த மூவியில் வந்து சமூகத்தில் நடக்கிற தப்பெல்லாம் வந்து அவங்க சட்டத்தை மீறினவங்கலாம் வந்து கமலஹாசன் சார் வந்து அடிச்சிருவாரு, அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த கடைசி சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பையனையே அவர் கொண்டு வருவார். ஏன்னா அவர் பையன் தப்பு பண்ணியிருக்கிறதுனால தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணுன்றதை அந்த படத்தின் மூலமாக சங்கர் சார் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த படம் நல்லா ரீச் ஆன படம், நல்ல நேஷனல் அவார்ட்லாம் வாங்கிச்சு அந்த படம் இந்தியன் மூவி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தான் இருமல் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்தியன் மூவி பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு ரீச் ஆன மூவி, நல்ல சக்ஸஸ் ஆன மூவி அது. ஸோ அந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சது. கமல் சார் கெரியரில் ஒன் ஆஃப் த நல்ல இம்பார்ட்டண்ட்டான மூவி அது இந்தியன் மூவி. கமல் சாரோடைய கெரியர்லேயே நிறைய அவார்ட்லாம் வாங்குச்சு. ஸோ பார்ட் 2 கூட எடுத்திருந்தாங்க இந்தியன் 2 மூவி. ஸோ இந்தியன் 2 எடுத்திருந்தாங்க. ஸோ இந்தியன் மூவி என்னுடைய ஃபேவரட் மூவி, எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. அதில் அவர் சொல்கிற அந்த கருத்து சொல்லி அதே சமயத்தில் மக்களை வந்து கமர்ஷியலாகவும் நல்ல கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி அந்த பாட்டுனால நிறைய கிராஃபிக்ஸ்லாம் புது டெக்னாலஜிலாம் கொண்டு வந்திருப்பாங்க அந்த படத்தில். ஸோ அதனால் வந்து அந்த இந்தியன் மூவி நல்ல ஒரு ரீச்சான மூவி, எனக்கு ரொம்ப ஃபேவரட் மூவி. ஸோ நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து அதுவும் கமல் சார் நடிச்ச நாயகன் மூவி. ஸோ இந்த மூவி எனக்கு எதுக்காக பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு கெட்டது பண்ணுற ஒரு நெகட்டிவ் ஷேடை காமிச்சிருப்பாரு. கெட்டவரும் ஆனால் கெட்டது பண்ணுற நல்லவரா மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த மூவியில். கெட்டது பண்ணுற ஒரு நல்லவரா கமலஹாசன் சார் காட்டியிருப்பார் மணிரத்னம் சார் நாயகன் மூவியில். ஸோ வந்து நாயகன் மூவி எனக்கு ரொம்ப பாதித்த மூவி அது. ஸோ அவர் பேசுகிற இந்த டைலாகு அந்த மாதிரி சொல்லுவார். நாயகன் மூவியில் கமலஹாசன் சார் நிறைய டைலாக்லாம் சொல்லுவார். அவங்க பொண்ணுக்கிட்டே வந்து அவங்க பொண்ணு வந்து அவர் திட்டுவார். அப்பயும் வந்து அவர் சொல்லுவார், நான் இதெல்லாம் தப்பா பண்ணல, இதெல்லாம் நான் பண்றது நல்லதுதான். அவர் அதை புரிய வைக்கிற ஒரு கெட்டவன் நான் பண்றது நல்ல விஷயம்ன்றத புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால அதை வந்து அந்த மூவியில் அப்படியே சூப்பராக காட்டியிருப்பார் மணிரத்னம் சார், கமலஹாசன் சார் மூலமாக வந்து காட்டியிருப்பார். ஸோ அதனால நாயகன் மூவி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. அதுவும் நல்ல அந்த டைம்ல நல்லா சக்ஸஸ் ஆன மூவி, நல்ல ஆடியன்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்ச மூவி நாயகன் மூவி. ஸோ அதனால அதுவும் என்னோட ஃபேவரட் மூவி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா இது சியான் விக்ரம் சாருடைய பிதாமகன் மூவி. இது சூர்யா சார் நடிச்சிருப்பாரு. பிதாமகன் மூவியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி, அது ரொம்ப பாதிக்கப்பட்ட மூவி. அது வந்து பிதாமகன் மூவியில் வந்து இப்போ ஆக்சுவலாக அவங்க நல்ல சூர்யாவும் விக்ரம் சாரும் நல்லா ஒரே வீட்டில் நல்லா ஒற்றுமையாக இருந்திருப்பாங்க. கடைசியில் சூர்யா சார் இறந்துருவாரு. அவர் சூர்யா சாரை கொண்டவர்
பழி வாங்குவார். ஸோ அந்த சீன் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி கடைசியாக முடிச்சிருப்பாங்க படத்தை. ஸோ அதில் சூர்யா சார் இறந்துருவாரு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஆடியன்ஸ் அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல இந்த சீன்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் அப்படியே ரொம்ப கண்கலங்க வச்சிருச்சு இந்த சீன். ஆக்சுவலாக சூர்யா சார் இறந்துற மாதிரி காட்டும்போது அவங்கலாம் ரொம்ப அழுவாங்க, ஐயோ இறந்துட்டாரு. ஸோ அந்த சீன்லாம் பார்க்கும்போது அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல ஆடியன்ஸ்லாம் ரொம்ப அழுதுட்டாங்க, ரொம்ப வருத்தமாக ஆக்கிட்டாங்க. அந்த சீன் அப்படியே மனசுலேயே நின்றுச்சு ரொம்ப நாள். அந்த படம் பெரிய பேசும் பொருளாக மாறிச்சு அந்த படம். சொன்னால சூர்யா சார் இறந்ததை பார்க்கும்போது எனக்கே நானே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் அந்த சீனை பார்க்கும்போது. ஸோ அதனால் அது ரொம்ப கனெக்டான மூவி அது. நான் பிதாமகன் மூவி. ஸோ அது என்னுடைய ஃபேவரட் மூவி அது பிதாமகன் மூவி. ஸோ அதனால ஆடியன்ஸுக்கும் நல்லா பிடிச்ச மூவி இருந்துச்சு. ஸோ அதனால அதுவும் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. ஸோ நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா இந்த ஜிவி பிரகாஷ் சார் நடிச்ச பேச்சுலர் மூவி. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ரொமான்டிக் மூவி மாதிரி இது ஆக்சுவலாக ஒரு பெரிய மூவி, ஒரு அடல்ட் மூவி இது. ஸோ இந்த மூவி எதுக்காக எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனில் அந்த கேரக்டர் இந்த ஜிவி பிரகாஷ் ஒரு மாதிரி ஒரு கேரக்டராக பண்ணுவார். அந்த கேரக்டர் அவர் கொடுத்த அந்த கேரக்டர் கரெக்டாக பண்ணுவார். இந்த கேரக்டர் ஜிவி பிரகாஷ் சாரை தவிர வேற யார் இந்த கேரக்டர் கொடுத்தாலும் இவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் ஜிவி சார் அவருடைய பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு இந்த கேரக்டர்ல. சூப்பராக நடிச்சிருந்தாரு. அந்த கேரக்டர் அவருக்காகவே எழுதப்பட்ட மாதிரியே இருந்துச்சு அந்த கேரக்டர். ஸோ அவர் நடிப்பில் சொல்கிறேன் நான். மற்றபடி ஜி பிரகாஷ் நிஜமாலே நல்ல ஒரு ஆக்டர், நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர், நல்ல ஒரு ஆக்டர். அதை தாண்டி அவர் இந்த கேரக்டர் நடிப்பில் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த திறமையை நான் பாராட்டுறேன். ஸோ அதனால் அவருடைய ஆக்டிங்காக பேச்சுலர் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஆக்சுவலாக ரொம்ப ஒரு மாதிரி செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சீரியஸாக போகும் அந்த படம். அதை தாண்டி அவர் நல்லா ஒரு காமெடியாக நிறைய விஷயங்கள் பண்ணுவார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் ஜிவி பிரகாஷ். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிரிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு அதே சமயத்தில் செகண்ட் ஹாஃப்ல சிந்திக்க வைக்கிற மாதிரியும் இருந்துச்சு அந்த படம் பேச்சுலர் மூவி. ஸோ அதனால பேச்சுலர் மூவி என்னுடைய ஃபேவரட் மூவி. அது ஜிவி பிரகாஷ் நடிச்சது பேச்சுலர் மூவி எனக்கு ரொம்ப ஃபேவரட் மூவி. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மூவி போயிடலாம். நெக்ஸ்ட் பிகில் மூவி. அட்லீஸ்ட் டைரக்ஷன் பண்ணது விஜய் சார், தளபதி விஜய் சார் ஹீரோவா நடிச்ச டபுள் ஆக்ஷன் நடிச்ச மூவி இது. ஆக்சுவலாக இது இந்த படம் எதுக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இந்த படம் மெயினாக உமன்ஸுக்காக எடுக்கப்பட்ட படம். உமன்ஸுக்காகவே எடுக்கணும், உமன்ஸை பாராட்டுற விதமா, அவங்களை உயர்வாக காட்டுற விதமா, அவங்களை பெருமைப்படுத்துற விதமா எடுக்கப்பட்ட படம். அதனால தான் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பிகில் மூவி. ஸோ அதனால உமன்ஸை பற்றி அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க சமூகத்தில் அவங்களுக்கு நடக்கிற கொடுமைகள், அவங்க அனுபவிக்கிற வழிகள், அது எல்லாத்தையுமே இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு உமன் என்பவர்மெண்ட்டுக்காக எடுத்த ஒரு படம்ன்றது அது அதுக்காகவே தான் அட்லீஸ்ட் அதை பாராட்டுறேன். நம்ம இப்போ உமன்ஸுக்காக இவ்வளோ பண்ணி நீங்கள் அவங்கள பெருமைப்படுத்துகிற விதமாக ஒரு படம் பண்ணியிருக்கீங்கன்றது அவரை பாராட்டக்கூடிய விஷயம் தான். இந்த காரணத்தினால தான் அட்லீஸ்ட் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருக்காரு. ஸோ அது அட்லீஸ்ட் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி அது. ஸோ அதனால பிகில் படம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் மூவி. எனக்கு உமன்ஸுக்காகவே எடுக்கப்பட்ட படம் இது. ஸோ அதனால அதில் அதில் எதெல்லாம் ஆடியன்ஸுக்கு எது பிடிக்குமோ அது கரெக்டாக காட்டியிருக்காங்க. அந்த படத்தில் ஏதோ அடல்ட் சீன்லாம் இல்லாமல் என்னெல்லாம் சமூகத்தில் நடக்கிற தப்பை பேசிட்டு கமர்ஷியல் படமாகவும் நல்ல படமாக இருந்துச்சு. அதே சமயத்தில் ஒரு உமன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படமாகவும் பிகில் படம் இருந்துச்சு. அதனால பிகில் படம் என்னோட ஃபேவரட் மூவி அது. ஸோ இந்த காரணத்தினால தான் எனக்கு பிகில் மூவி ரொம்ப ஃபேவரட்டான மூவி. அதை தாண்டி பிகில் படம் நல்ல சக்ஸஸ்ஃபுல் மூவியாகவும் இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன் பண்ணிச்சு, நிறைய 300 crores மேலே கலெக்ட் பண்ணிச்சு பிகில் மூவி. ஸோ அதனால பிகில் மூவி எனக்கு ரொம்ப ஃபேவரட் மூவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இது பார்ட் 6 வீடியோ. ஸோ பார்ட் 1 பார்ட் 6 வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஸோ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் நான் கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை.